ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மறுபடியும் ஒரு விஷயம் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திக்கவும் ஆண்டவரின் திருவார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும் கற்றுக் கொடுத்த பெரிய கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக அப்படி இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். கர்த்தாவே, கிருபைகளை தாங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் கிறிஸ்தவத்துக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அந்த சத்தியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருக்கு கொடுப்பது ஒரு ஆசீர்வாதம் என்கிற தலைப்பில் நமக்கு தியானிக்க இருக்கிறோம். அதற்கு ஆதாரபூர்வமாக வேதத்திலிருந்து மார்க்கு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 41 முதல் 44 வசனங்களிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியை வாசிக்க கேட்டுக்கொள்கிறேன். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து ஊழியம் செய்த நாட்களிலே நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி. தேவாலயத்தில் ஒரு நாள் ஆண்டவர் இயேசு காணிக்கை பெட்டி வைத்திருக்கிற இடத்திலே அமர்ந்திருந்தார். அப்பொழுது ஜனங்கள் வந்து காணிக்கை போட்டார்கள். ஐஸ்வர்யவான்கள், ஏழைகள் என்று அநேகர் வந்து காணிக்கை செலுத்தினார்கள். அது ஆண்டவர் பார்த்து கொண்டே இருந்தார். அப்பொழுது ஐஸ்வர்யவான்கள் மட்டுமல்ல, ஒரு ஏழை விதவை வந்து 2 காசு போட்டாள் என்று நம்ம பார்க்குறோம். அதை ஆண்டவர் பார்த்து ஆச்சரியப்பட்டு, இவர்கள் எல்லாரை காட்டிலும் இவள் அதிகம் போட்டாள், தனக்கு உண்டான எல்லாவற்றையும் செலுத்திவிட்டாள் என்று ஆண்டவர் அவளை மெச்சிக்கொண்டார். ஐஸ்வர்யவான்கள் அதிகமாய் கொடுத்தார்கள். அந்த ஏழை விதவை 2 காசு போட்டதை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் எவ்வளவு கொடுக்கிறோம், எப்படி கொடுக்கிறோம் என்று நாம் இருதயத்தை ஆண்டவர் ஆராய்ந்து பார்க்கிறார். இந்த ஏழை விதவை கொஞ்சமாய் கொடுத்தாலும் இவள் அதிகம் கொடுத்தாள் என்று ஆண்டவர் மெச்சிக்கொண்டு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் போட்டுவிட்டாள் என்றும் ஆண்டவர் சொல்றத நம்ம பார்க்குறோம். அப்படின்னா நாம் எவ்வளவு கொடுக்கிறோம், எப்படி கொடுக்கிறோம் என்று நாம் இருதயத்தை சோதித்து பார்க்கிறார். அப்படின்னு தான் இந்த சம்பவத்தில் பார்க்குறேன். மட்டுமல்ல, நாம் எவ்வளவு கொடுக்கிறோம் என்பது மட்டுமல்ல, எவ்வளவு வைத்து கொள்கிறோம் என்றும் அவர் பார்க்குறாருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? நம்ம கொடுக்கறது தான் பெருசாக பேசுகிறோம், ஆனால் எவ்வளவு வைத்திருக்கிறோம் என்று நம்ம பேசுறதில்லை. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், அவர் பார்வையை வித்தியாசமானது. எவ்வளவு கொடுக்கிறோம் என்பதை விட எவ்வளவு வைத்து கொள்கிறோம் என்று தான் பார்க்குறார். ஆகவே தான் சொல்கிறாருங்க. இப்போ நீங்கள் 12ஆம் அதிகாரத்தில் 44 கொஞ்சம் வாசிக்கல. அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். பார்த்தீங்களப்போ எவ்வளவு வைத்திருந்தாள் மீதம் அப்படின்னு ஆண்டவர் பார்க்குறாரு. ஆகத்தான் சொன்ன ஆண்டவர் பார்வை வித்தியாசமானது, விசேஷமானது கொடுப்பதை குறித்து. வெளிப்படுத்த விசேஷத்தில் 7 சபைகளை குறித்து பார்க்குறோம். அந்த 7 சபைகளில் 2 சபைகளை குறித்து ஆண்டவர் சொன்ன கருத்து ஆச்சரியமானது. ஏன்னா அவர் நம் இருதயத்தை சோதித்து நமது நிலைமை பார்க்கிற தெய்வம் என்பதுக்கு அடையாளங்க. எப்படின்னா, நீங்கள் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 9வது வசனமும் 3ஆம் அதிகாரத்தில்
17வது வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா 2 விஷயம் அங்கே இருக்குது. முதல்ல 2:9 பார்ப்போம். உன் கிரியைகளையும் ம் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கிருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். சிமின்னா சபை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தைங்க. 7 சபைகளிலே குறை சொல்லப்படாத 2 சபை என்றால் சிமின்னா சபையும் இன்னொன்று பிலதெல்பியா சபையும். இந்த சிமின்னா சபை குறித்து இந்த வார்த்தை வாசிக்க கேட்டோம். நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாயிருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தை அறிந்திருக்கிறேன் அப்படின்னா, இவர்கள் பொருளாதார ரீதியிலே தரித்திராயிருந்தாலும் ஆண்டவரிடத்திலே ஆவிக்குரிய காரியங்களிலே அவர்கள் ஐஸ்வர்யவான்களாயிருந்தார்கள். கர்த்தருக்கு முன்பாக ஐஸ்வர்யவான்களாயிருந்தார்கள், மனிதர்களுக்கு முன்பாக உலக பிரகாரமாக தரித்திராயிருந்தார். அப்போ ஆண்டவர் எப்படி பார்க்குறாருப்பாங்க, அவர்கள் கர்த்தருக்கு முன்பு ஐஸ்வர்யவான்களாக இருப்பதை பார்த்தார். அப்படியே நீங்கள் லவோதிக்கா சபை குறித்து சொல்கிறத பார்க்குறோம். 3:17 வெளிப்படுத்தார். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறபடியால். பார்த்தீங்களா? இப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இந்த லவோதிக்கா சபையார் பொருளாதாரத்தில் பணக்காரர்கள், ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் தரித்திரர்கள். கர்த்தருக்கு முன்பு ஆவிக்குரிய காரியங்களில் தரித்திரராக இருந்தார்கள். அதுதான் ஆண்டவங்க சொல்கிறாருங்க, நீ ஐஸ்வர்யவானாக இருந்தும் நீ தரித்திரனாக இருக்கிறாய் அப்படின்றார். இப்போ ஆண்டவருக்கு முன்பாக பார்த்த 2 சபை எவ்வளோ பெரிய வித்தியாசமுள்ள சபை. ஒரு சபை ஸ்தோத்திரம் பொருளாதாரத்தில் தரித்திரமாக இருந்தாலும் கர்த்தருக்கு முன்பாக ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறார்கள். இன்னொரு சபை பொருளாதாரத்தில் ஐஸ்வர்யமாக இருந்தாலும் கர்த்தருக்கு முன்பாக தரித்திரமாக இருக்கிறார்கள். பார்த்தீங்களா? இப்போ நமது இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர் நமது ஆண்டவர். ஆகவே கேட்குற கத்திரி பிள்ளைகளே, இயேசு சொன்ன இன்னொரு வார்த்தையை நம்ம கவனிக்கணும். லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் 21 கொஞ்சம் வாசித்து பாருங்க. தேவனிடத்தில் ஐஸ்வர்யவான்களாக இருக்கின்றார் பாருங்க. லூக்கா 12:21. தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான். பார்த்தீங்களா? அப்போ தேவனிடத்தில் ஐஸ்வர்யவான்களாக இருங்கள் என்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். என்றால் கொடுப்பது என்பது, ஆண்டவருக்கு கொடுப்பது என்பது, அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. கேட்குற அருமையான கத்திரி பிள்ளைகளே, சில வேத வசனங்களை சொல்லுவேன். ஆண்டவருக்கு நாம் காணிக்கை கொடுப்பது என்பது அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. ஸ்தோத்திரம் என்பதை நீங்கள் மனதில் வைக்க வேண்டும். ஸ்தோத்திரம். குறிப்பாக நான் இந்த மிக முக்கியமான சத்தியத்தை நான் பேசுவதில் கருத்தாக இருக்கிறேன். இந்த சத்தியத்தை பேசுவதற்கு எனக்கு தகுதி இருக்கிறது என்று கிருபையினால் நான் நம்புகிறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பல ஆண்டுகளாக இந்த முன்னர் ஊழியத்தில் இருக்கிறேன், பல திருச்சபைகளை நடத்தியிருக்கிறேன். ஆகிலும் எங்கள் திருச்சபையில் நாட்களில் ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் இருந்தாலும் சபையிலிருந்து கொடுக்கப்படுகிற சம்பளத்தை மட்டும்தான் எனக்கு வருமானமாக நான் பெற்றுக்கொள்கிறேன். அப்படி சபையிலிருந்து பெற்றுக்கொண்ட வருமானத்திலிருந்தும் நான் தசமபாகத்தை பிரித்தெடுத்து அந்த தசமபாகத்தை வட இந்தியாவில் மிஷினரி ஸ்தாபனத்துக்கு 4 மிஷினரிகளை தாங்குகிறேன். தவறாமல் மாதந்தோறும் அவர்களும் எனக்கு ஒவ்வொரு மாதத்திலும் மிஷினரிகள் பெயர்களும் அந்த ரிப்போர்ட்டை அனுப்பி கொண்டிருக்கிறார். ஆக சபையிலிருந்து பெற்றுக்கொள்கிற சம்பளம் மட்டும்தான், அதிலேயும் நான் தசமபாகத்தை ஒருத்து மிஷினரி ஒழித்து தாங்குகிறேன். அது மட்டுமல்ல, எங்களுடைய வாழ்க்கையும் எல்லாரும் போலவோ எல்லா விசுவாசிகளை போல ஒரு சாதாரண வாழ்க்கை தான். ஆடம்பர வாழ்க்கையோ ஒரு எங்களை விசேஷப்படுத்திக் கொள்கிற வாழ்க்கை கிடையாது என்பதை எங்கள் திருச்சபை மக்கள் அனைவரும் அறிவார்கள். அது மட்டும் இல்லைங்க, எனக்கு இப்படி சபையிலிருந்து கிடைக்கிற இந்த காணிக்கை, இதிலேயும் நான் அரசாங்கத்துக்கு முறைப்படி வரி செலுத்துகிறேன். இன்கம் டேக்ஸ் நான் செலுத்துகிறேன், தவறாமல் செலுத்தி வருகிறேன். கணக்கை ஆடிட் செய்து அதில் தவறாமல் நான் செலுத்தி வருகிறேன் வருமான வரியை. ஒரு காலகட்டத்தில் பர்ஃபெக்ட் டேக்ஸ் பேயர் என்று ஒரு அவார்டையே இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்கிறார். ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவரையும் நான் வஞ்சிக்கவில்லை, அரசாங்கத்தையும் வஞ்சிக்கவில்லை. மட்டுமல்ல, எங்கள் திருச்சபையானது முறைப்படி எல்லா
வரவு செலவுகளை கணக்கு வைத்து பராமரித்து நாங்கள் ஆடிட் செய்து எங்களுடைய தலைமை அலுவலகத்தை அனுப்புகிறோம். அவர்கள் மத்திய அரசாங்கத்தை அனுப்புகிறார்கள். எங்களுடைய கணக்கு வழக்கெல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது, ஒளிமறைவே கிடையாது. ஆகவே தான் சொன்னேன், இப்படி இருக்கிறதுனால நான் இந்த சத்தியத்தை பேசுவதற்கு நான் தகுதியுடனாக இருக்கிறேன் என்று கிருபையை சார்ந்து கொண்டு நான் பேசுகிறேன். நல்லா கவனிக்கணுங்க. இது ஏன் ஆரம்பத்தில் சொன்னேன்னா, இந்த கொடுப்பதை குறித்து பலவிதமான இன்றைக்கு கருத்துக்கள் இருக்கிறது, வாக்குவாதங்கள் இருக்கிறது. ஆகவே தான் இந்த செய்தியை கேட்கும்படியாக நான் அப்படி வாழ்கிற வாழ்க்கை உங்களுக்கு முன்வைத்து இந்த செய்தியை சொல்ல விரும்புகிறேன். கவனிங்கள். என்றால் அப்போ கொடுப்பது என்பது, ஆண்டவர் கொடுப்பது ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. சில வசனத்தை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். லூக்காசு விசேஷம் 6:38. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்று ஆண்டவர் இயேசு சொன்னார். அப்புறம் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9-10 கூட வாசிக்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 3:9-10. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். அப்படின்னு ஆண்டவருக்கு கொடுப்பதினால் பொருளாதாரத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஆவிக்குரிய காரியங்களிலும் ஆசீர்வாதத்தை கற்று கொடுக்கிறாருங்க. அதை குறித்து பிறகு சொல்லுவேன். என்றால் கொடுத்து தான் ஆண்டவர் கருத்தில் பெற்று நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று வேதம் திட்டமாய் சொல்கிறது. அப்படியே நீங்கள் பவுல் என்ன சொல்கிறார் பாருங்க. 2 கொரிந்தியர் 9:6 கொஞ்சம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 9:6. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். பார்த்தீங்களா? எந்த அளவுக்கு நாம் அளக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அளக்கப்படும். ஆக ஏன் இன்றைக்கி தரித்திரராக இருக்கும் பொருளாதாரத்தில் என்றால், ஆண்டவருக்கு கொடுக்கிற காரியங்களில் நாம் பின்தங்கி இருப்பது தான் காரணம். சிலருக்கு இந்த புதிதாய் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு இந்த கொடுப்பதின் காரியத்தை குறித்த விவரம் அறியாதனால தான் இது அவர்களுக்கு சேர்த்து நான் தெளிவாக பேச வேண்டியிருக்கிறது. அது மட்டுமல்ல, நமது ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். நாம் அனுபவிப்பதற்கு சகல நன்மைகளும் சம்பூர்ணமாக கொடுக்கிற தெய்வம். அப்படிப்பட்டவர். அப்படி ஏற்றுக்கொண்ட நாம் ஏன் தரித்திரம் சொன்னால், அநேக நேரங்களில் அவரை நாம் மட்டுப்படுத்தி விடுகிறோம். அதையும் வசனம் சொல்லுதுங்க. சங்கீதம் 78:41 வாசித்து பாருங்க. நாம் விசுவாசத்தினால அப்படி இருக்காததினால அவரை, அற்புத தெய்வத்தை, ஐஸ்வர்யமுள்ள ஆண்டவரை, அற்புதமான தெய்வத்தை நாம் மட்டுப்படுத்தி விடுகிறோமா? 78:41. அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். பார்த்தீங்களா? இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள் அப்படின்னு விசுவாசியாத்தினால. அப்படின்னா ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள், கொடுப்பது குறித்த சட்டங்கள், வசனங்களை நாம் விசுவாசியாமல் அதை அறியாமல் இருப்பதினால அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற முடியவில்லை. ஆண்டவர் கொடுக்கிறவர் தான், ஆசீர்வதிக்கிறவர் தான். ஆனால் நாம் அறியாததினால் அல்ல வித்தியாசமாய் நாம் அறிந்து கொள்வதனால் நாம் இன்றைக்கு தரித்திரத்தில் இருக்கிறோம். அது நிமித்த ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறோம் என்றால் அவரை மட்டுப்படுத்துகிறோன்னு அர்த்தங்க. ஆகவே தான் கவனிங்க, பவுல் அற்புதமான ஒரு வார்த்தை சொன்னார். சோத்திரம். அப்போஸ்தலர் 20:35 வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம் சொன்ன வார்த்தை அருமையான ஒரு வார்த்தை. நான் ஊழியர்களுக்கும் பேசுகிறேன், விசுவாசிகளுக்கும் பேசுகிறேன். ஊழியர்களும் கவனிக்கணுங்க. ஏதோ வரதெல்லாம் வாங்கி வாங்கி நாமே சாப்பிட்றதில்லை. சொத்தம் நமக்கு வாழ்க்கைக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு மற்றதை ஊழியத்துக்கு செலவிடணுங்க. மிஷினரி ஊழியங்களுக்கு, தரித்திரருக்கு, நற்கிரியர்களுக்கு, விதவைகளுக்கு என்று, ஏழைகளுக்கு என்று தாராளமாக நாம் வருகின்ற காணிக்கைகளை இப்படி ஊழியத்தில் செலவிடணுங்க. இன்றைக்கு அப்படி இல்லாதனால தான் வித்தியாசமாக விசுவாசிகள் பார்க்கிறார்கள். வித்தியாசமான காரியங்களை, சாட்சிக்கேடுகளெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆக ஊழியர்கள் நல்லா கவனிங்க. இருக்கிறது போதும்னு நினைங்க. கர்த்தர் கொடுக்கறத ஊழியத்துக்கு செலவிடுங்க. ரட்சிப்புக்காக செலவழிங்க, சுவிசேஷ ஊழியத்துக்காக செலவழிங்க. அது பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்போ இதிலிருந்து 3 விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். கொடுப்பது ஒரு ஆசீர்வாதம். அதிலிருந்து 3 விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, கொடுப்பதற்கான காரணங்கள். ரீசன்ஸ் ஃபார் கிவிங்.
அதான் முதல்ல பார்க்கணும். மல்கியா 3:10 வாசிப்போம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களையெல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என்னை சோதித்து பாருங்கள் என்று கர்த்தர் சொன்ன இடங்க இது. எதனால்? ஆண்டவருக்கு கொடுப்பதை குறித்து. இது பழைய ஏற்பாட்டு தானே என்றெல்லாம் சில பேசுவாங்க. கவனிங்கள், தொடர்ந்து இந்த செய்தி இங்கே கேட்கணும் கடைசி வரலாம். அப்பொழுதுதான் பழைய ஏற்பாடு என்ன சொல்கிறது, புதிய ஏற்பாடு சொல்லி நம்ம விளங்க. நமக்கு இப்போ கொடுப்பதற்கான காரணங்கள்ங்கிற தலைப்பில் பார்க்குறோம். இந்த கொடுப்பது ஏன் நம்ம கொடுக்கணும்னா, கொடுப்பது என்பது அது ஒரு கட்டளை. ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளைங்க. அதான் அந்த 3:10 வாசிக்க கேட்டோம். ஸ்தோத்திரம். கட்டளை இது. ஏதோ நீங்கள் கொடுக்கலாம் கொடுக்காமல் போகலாம் என்கிற ஆப்ளிகேஷன் கிடையாது. இது நல்லா கவனிக்கணுங்க. ஸ்தோத்திரம். இது ஒரு பிரமாணத்தில் சொல்லப்பட்டது. அதைத்தான் மல்கியா எடுத்து பயன்படுத்துகிறாருங்க. ஸ்தோத்திரம். என்றால் இன்னும் சொல்கிறேன், இந்த கொடுப்பதை குறித்த வசனத்தில் இது ஒரு ஆவிக்குரிய ஞானார்த்தமாக சொல்லப்பட்டதும் இல்லை, ஓமையாக சொல்லப்பட்டதும் இல்லை. இது நேரடி மீனிங். கொடுப்பது என்பது நேரடியாக சொல்லப்பட்ட கட்டளை. அதை நீங்கள் கவனிக்கணும். பொதுவாக கட்டளை என்று சொன்னால் கூடவே அடுத்தது கவனிக்க வேண்டியது கீழ்ப்படிதல் இல்லையா? கட்டளைக்கு கீழ்ப்படியணும். வேதம் முழுவதும் இந்த கீழ்ப்படிதலை குறித்து நம்ம அதிகம் பார்க்கணும். நல்லா கவனிக்கணுங்க. சில வசனங்கள் நம்ம ரொம்ப முக்கியமான வசனம் சொல்லுவேன். 1 யோவான் 2:17. உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். தேவ சித்தத்தின்படி செய்கிறவன்னா கீழ்ப்படுகிறவன் என்றென்றைக்கு நிலைத்திருப்பான். ஆண்டவர் கீழ்ப்படுகிறவர்களைத்தான் ஆசீர்வதிக்கிறார், கீழ்ப்படுகிறவர்களைத்தான் எடுத்து பயன்படுத்துகிறார். நாம் செய்கிற பெரிய வேலை காட்டிலும் நாம் எங்கே இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார், அங்கே இருப்பதுதான் பெரிய ஆசீர்வாதம். இன்னொன்று, நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரோ அதை செய்வதுதான் தேவ சித்தம், நமக்கு ஆசீர்வாதம். இதெல்லாம் இந்த வசனத்தை அடங்கி இருக்கிறது. அப்படின்னா கீழ்ப்படிதல் என்று சொன்னால் அவர் விரும்புகிறபடி வாழ்வது, அவர் இருக்க வேண்டிய இடத்துல இருப்பது, அவர் சித்தம் செய்வது. அப்போ கொடுப்பது என்பது தேவ சித்தம். அந்த கொடுப்பது என்பதற்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆகவே இது ஒரு கட்டளை என்பதை மறவாதிருங்கள். ஆகவே மல்கியா 3:10 என்கிறது ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்கிற கட்டளை என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். சரிங்க, நாம் ஏன் ஆண்டவர் கொடுக்கணும்னு ஒரு 3-4 முக்கியமான காரணத்தை சொல்கிறேன் பாருங்க. எல்லாரும் விளங்கி கொள்ளத்தக்க விதத்தில், நாம் அறிந்து கொள்ளத்தக்க விதத்தில் உங்களுக்கு சொல்கிறேன். 4 காரணத்தை சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன் நாம் கொடுக்க வேண்டும் வேதத்தில். நம்பர் 1, ஏன் கொடுக்கணும்னா அது ஒரு நன்றி உணர்வின் அடையாளம். நல்லா கவனிக்கணுங்க, நன்றி உணர்வின் அடையாளம் அது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த வேதத்தில் பார்த்தீங்கன்னா 1 நாளாகமம் 29:14 வாசித்து பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், இந்த முழு உலகம் உள்ள குடிகளும் கர்த்தருடையது, எல்லாம் கர்த்தருக்கு சொந்தம், அவர்தான் அது சொந்தக்காரர். வாசிக்கலாமா? 1 நாளாகமம் 29:14. இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். பார்த்தீங்களா? எல்லாம் உண்டானது இல்லையா? இந்த பொருளாதார ஆசீர்வாதம் நாம் அனுபவிக்கிறோம்னா எல்லாம் அவரால் வந்தது இல்லைங்களா? மழை அவர் கொடுத்தது, நிலம் அவர் கொடுத்தது, உழைக்கக்கூடிய பலனை அவர் கொடுக்கிறார், விதைக்கக்கூடிய பலனை அவர் கொடுக்கிறார், அதை விளையச் செய்கிற தேவன் அவர் தான் இல்லைங்களா? பழைய ஏற்பாட்டு காலத்தில் அறுவடைக்கு முன்பு ஒரு மழை முன்மாறி, அறுவடையின் போது அறுவடைக்கு பின்பு ஒரு மழை பின்மாறி என்று மழையை கொடுக்கிற கர்த்தர். நிலம் கர்த்தருடையது,
விதைத்தால் விதையை முளைக்க செய்கிற கர்த்தர், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கூடிய பலனை கொடுக்கிற கர்த்தர் அப்படின்னு உபாகமம் 8:17 நம்ம பார்க்குறோம். அப்படின்னா என்ன அர்த்தங்க அதுக்கு? ஸ்தோத்திரம், எல்லாம் கர்த்தருடையது. ஆகவே அவருடையதை நாம் அனுபவிக்கிறோம், அதற்கு நாம் கட்டணம் செலுத்த வேண்டும் என்ற காணிக்கை செலுத்தணுங்க அவருக்கு. அவர் கொடுத்ததை அனுபவிப்பதற்கு நாம் அவருக்கு கடனாளிகளாக இருக்கிறோம், கடன்பட்டவர்களாக இருக்கிறோம். அதை மறக்கக்கூடாதுங்க. ஆகவே தான் சொல்கிறாருங்க. இப்போ மறுபடியும் நீதிமொழிகள் 3:9-10 வாசிங்க. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். பார்த்தீங்களா? அதுதான் சொன்னார், நீ கொடு, ஏன்னா எல்லாம் அவருக்குரியது. ஸ்தோத்திரம். ஆகவே இது நன்றி உணர்வின் அடையாளம். கொடுப்பது என்பது ஆசீர்வாதங்கிறது பொருளாதாரம் மட்டும் கிடையாதுங்க. அதை காட்டிலும் மேலே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், அதையும் தேவன் நமக்கு அருளுகிறார். ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது இல்லையா, பாவ மன்னிப்பை கொடுக்கிறார், ரட்சிப்பை கொடுக்கிறார், பரிசுத்தத்தை கொடுக்கிறார், நித்திய ஜீவனை கொடுக்கிறார், வரங்களை கொடுக்கிறார், கனிகளை கொடுக்கிறார், சந்தோஷத்தை கொடுக்கிறார், சமாதானத்தை. இதெல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். கீழ்ப்படுகிற ஜனத்துக்கு பொருளாதார ஆசீர்வாதம் மட்டுமல்ல, ஆவிக்குரிய நன்மைகளை கொடுக்கிறார். ஆகவே தான் எபேசியர் 1:3 அந்த எபேசியர் பவுல் சொல்றாரு பாருங்க, நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி? வாசிங்க, உன்னதத்தின் சகல ஆசீர்வாதங்களினால். வாசிங்க எபேசியர் 1:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆவிக்குரிய நன்மைகளினால் நான் சொன்ன பாருங்க, இதெல்லாம் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் பொழுது இந்த ஆசீர்வாதம் கொடுக்கிறார். கொடுக்கும் பொழுது பொருளாதார ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இப்போ இது நன்றி உணர்வு. கர்த்தரனை ஆசீர்வதித்தார், அவருக்கு நான் இதை நான் செலுத்துகிறேன் என்று நன்றி உணர்வு. ரெண்டாவது, கொடுப்பது அன்பின் அடையாளங்க, அன்புக்கு அடையாளம். நீங்கள் 1 யோவான் 5:2-3 வாசிங்க. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்ளுகிறோம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். பார்த்தீங்களா? தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அன்பு கூறுது. அப்படின்னா கீழ்ப்படிது, ஆண்டோடைய கட்டளைக்கு கீழ்ப்படியது பேர் தாங்க அன்பு கூறுகிறது. ஆண்டவரை நேசிக்கிறவனுக்கு அடையாளம் அவர் கற்பனைக்கு கீழ்ப்படிது. அந்த கற்பனைகளில் ஒன்று கொடுப்பது. அப்போ கொடுக்கிறோம் என்றால் நாம் அவரை நேசிக்கிறோம் என்பதின் அடையாளம். பார்த்தீங்களா? ஆகவே தான் மக்கதோனிய சபை குறித்து பவுல் சொல்லும்போது ரொம்ப விவரமாக சொல்லுவார். அந்த ஜனங்கள் ஆண்டவரை அதிகம் நேசித்ததின் விளைவு எப்படி கொடுத்தாங்கலாம் இருக்குது. அது 2 கொரிந்தியர் 8:5 வாசிங்களேன். மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களைத்தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். பார்த்தீங்களா? அப்புறம் 2வது வசனம் பாருங்க. அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். கொடிய தரித்திரத்திலும். 3வது வசனம் பாருங்க. மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியா இருக்கிறேன். இப்படி திராணிக்கு மீறி கொடுத்தார்கள். கொடிய தரித்திரத்தை இருந்த பொழுது கொடுத்தாருன்னா ஆண்டவர் பேரிலே கொண்டிருந்த அன்புக்கு அடையாளங்க, ஆண்டவரின் ஜனங்கள் மேல் கொண்ட அன்புக்கு அடையாளம். ஆகவே சொன்னோம், கொடுப்பது என்பது ஆண்டவர் மேல் கொண்ட அன்பின் அடையாளம். நீங்க 9:7 வாசிங்களேன். 2 கொரிந்தியர். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். அப்ப மனமுவந்து கொடுப்பதை தேவன் பிரியப்படுகிறார். தேவன் பிரியப்படுகிறார். அந்த வார்த்தையெல்லாம் கவனிக்கணுங்க. ஸ்தோத்திரம். இப்போ கொடுப்பதை குறித்து வேதம் ஒரு திட்டமா சொல்லுதுங்க. மனமோந்து கொடுக்கிறதுல தேவன் பிரியமா இருக்கிறார். அது மட்டுமல்ல,
நாம் அவருக்கு சொந்தமானவர் என்பதை நாம் தெரிவிக்கிறோம் கொடுக்கும்போது. அதுவும் அன்புக்கு அடையாளங்க. நீங்கள் 50ஆம் சங்கீதம் 12 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். 50:12. நான் பசியா இருந்தால் உனக்கு சொல்லு, பூமியும் அதன் நிறைவும் என்னுடையவைகளே. பார்த்தீங்களா? அப்போ பூமியும் அப்படின்னா நாம் கொடுக்கும்போது நாம் அவருக்குரியவர்களாய் மாறுகிறோம். பார்த்தீங்களா? ரொம்ப முக்கியங்க அதெல்லாம். ஆகவே நன்றி உணர்வின் அடையாளம், அன்பின் அடையாளம், அப்புறம் விசுவாசத்தின் அடையாளம். கொடுக்கிறது என்பது விசுவாசத்தின் அடையாளங்க. எப்படின்னா மத்தேயு சுவிசேஷம் 6:33 ஆண்டவர் சொன்னார் இல்லையா? வாசிங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். வாசிங்க பார்க்கலாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிற இந்த ஆசீர்வாதங்கள், வீடு, வசதி, வாகனம், அது எதுவாக இருக்கட்டுங்க, பணம், பொருளாதாரம், அஞ்ஞானிகள் நாடி தேடுகிற இதை அவர் கொடுக்கிறார். ஆனால் முதல்ல என்ன பண்ணணுமா? சோத்திரம், தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, ரட்சிப்பை தேடு, பரிசுத்தத்தை தேடு இல்லையா? நித்திய ஜீவனை தேடு, ஜெப வாழ்க்கையை தேடு, அவருக்கு பிரியமாய் வாழ்வதை தேடு. இப்படி தேவ ராஜ்யத்துக்குரியலை தேடிவிட்டால், நீதியின் மேல் பசிதாக முடியலாம் இருந்து விட்டால், ஸ்தோத்திரம், பாவத்தை குறித்து துயரம் கொண்டு விட்டால், இப்படிப்பட்ட ஆவிக்குரிய காரியங்களிலே தேவராஜ்யத்தில் நீங்கள் முதலிடம் கொடுத்து விட்டால், ஆண்டவர் சொல்றார், இந்த உலகப்புற ஆசீர்வாதத்தை தானா கொடுப்பேன்னு சொல்றாருங்க. அவர் கொடுப்பார் கண்டிப்பா. வேலை செய்தால் வேலை ஆசீர்வதிக்கிறார், நீங்கள் வியாபாரம் செய்து ஆசீர்வதிக்கிறார், விவசாயம் செய்து ஆசீர்வதிக்கிறார், குறையே வைக்க மாட்டார். இப்போ இதை நம்ம விசுவாசிக்கணும். நம்ம மத்தேயு 6:33 நீதிமொழியில் வாசிக்கட்டோமே 3:9-10 உன் விளைவின் முதற்பலன் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது களஞ்சியங்கள் பூர்ணமாக நிரம்பும்னு சொன்னாரே, இதை நான் விசுவாசிக்கிறேன் சொல்லி விசுவாசியுங்கள். விசுவாசத்தின் அடிப்படையிலே நீங்கள் கர்த்தருக்கு செலுத்தும் பொழுது அதை அவர் ஆசீர்வதிக்கிறார், நிரம்பு வழிய பண்ணுகிறார். உங்கள் தரித்திரத்தை கர்த்தர் மாற்றுவாருங்க. தரித்திரத்தை, பொருளாதார தரித்திரத்தை மாற்றுவதற்கு இதுதாங்க பிரமாணம், வேற பிரமாணம் இல்லை. இவ்வளோ வசனத்தை உங்களுக்கு வாசித்து கொண்டு வருகிறேன் என்றால் மத்தேயு 6:33 விசுவாசிங்க, நீதிமொழிகள் 3:9-10 விசுவாசியுங்கள். ஸ்தோத்திரம். இப்போ விசுவாசத்தின் அடையாளம், விசுவாசிக்கிறவர்கள் தான் கொடுக்கிறார்கள், கொடுப்பவர்கள் விசுவாசிக்கிறார்கள். ஆகவே விசுவாசத்தின் அடையாளம் கொடுப்பது. அப்புறம் நேர்மையின் அடையாளம் கொடுப்பது. நேர்மை, நான் ஒரு கிறிஸ்தவன், நேர்மையான கிறிஸ்தவன் சொன்னால் அவள் கண்டிப்பாக கொடுப்பார்கள். அதாங்க அடையாளம். நீங்கள் இந்த மல்கியா 3:8 வாசிங்களேன். 3:8. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசமபாகத்திலும் காணிக்கைகளும் தானே. பார்த்தீங்களா? என்ன சொல்றாருங்க? நான் நேர்மையான கிறிஸ்தவன்னா ஆண்டவருக்கு கொடுப்பதில் தவறக்கூடாது. கர்த்தருக்கு கொடுப்பதில் தவறினால், அவருக்குரியதை நீங்கள் கொடுக்க தவறினால், நீங்கள் வஞ்சிக்கிறவர்கள், கொள்ளைக்காரர்கள், திருடர்கள் அப்படின்னு சொல்கிறாருங்க. நான் சொல்லலைங்க. நீங்கள் அதை மூல பாஷை பார்த்தீங்கன்னா ஏமாற்றுகிறீர்கள்னு வருது அதில். அப்படின்னா ஆண்டவர் கொடுப்பதில் தவறினால் நம்ம நேர்மையான கிறிஸ்தவ இருக்க முடியாது. நாம் ஆண்டவரை கொள்ளையிடுகிறோம் அப்படின்னு சொல்கிறாருங்க. அப்படின்னா கொடுப்பது என்பது நேர்மையின் அடையாளம். இதை கேட்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இப்படி ஆண்டவருக்கு கொடுப்பதில், காணிக்கை செலுத்துவதில், ஸ்தோத்திரம், நீங்கள் நேர்மையாயிருங்கள், உண்மையாயிருங்கள். ஆண்டவர் ஒரு குறையும் உங்களுக்கு வைக்க மாட்டார். ஹல்லேலூயா, ஆமென் என்றார். நாம் இந்த கொடுப்பது என்பது விசுவாசிகளாகி ஊழியர் நமக்கு, நாம் ஆண்டவருக்கு கடன்பட்டவர்கள் என்பதை மறக்கக்கூடாது. இப்போ இந்த வசனத்தை வச்சு பார்த்தீங்கன்னா, ஒருவன் ஒரு எஜமானிடத்தில் திருடிவிட்டால் மறுபடியும் எஜமான் முகத்தை பார்க்கவே முடியாது, எவ்வளோ வெட்கப்படுவான். அதை போல் ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களிலே, கொடுக்கிற காரியங்களிலே நீங்கள் வஞ்சித்து விட்டால் அவரோடு உறவே கெட்டு போயிடும்னு சொல்கிறாருங்க. அப்படின்னா இந்த கொடுப்பது என்பது எத்தனை ரகசியமானது, ஆழமானது. ஆகவே சொன்னேன், கொடுப்பது என்பது நன்றி உணர்வின் அடையாளம், கொடுப்பது என்பது அன்பின் அடையாளம்,
ஸ்தோத்திரம். நேர்மையின் அடையாளம் விசுவாசத்தின் அடையாளம். ஆகவே தான் நீங்கள் ஆண்டவர் சொன்னால் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொன்னது. அதனால தாங்க. ஸ்தோத்திரம். இப்போ நம்ம ஏன் கொடுக்கணும்னு காரணத்தை பார்த்தோம் இல்லைங்களா? ஏன் கொடுக்க வேண்டும்? சரி, ரெண்டாவது யாருக்கு கொடுக்க வேண்டும் அதையும் பார்க்கணும். நம்ம யாருக்கு கொடுக்க வேண்டும்? 1 கொரிந்தியர் 16:2 வாசிங்க. நான் வந்திருக்கும் போது பணம் சேர்க்குதல் இராதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்திலே சேர்த்து வைக்க கடவன். எதையாகிலும் சேர்த்து வைக்க வாரத்தின் முதல் நாளிலே அவன் வரவுக்கு தக்கதா ஏதாகிலும் சேர்த்து வைக்க கடவன். நீங்க 1-4 வருஷத்துக்கு பிறகு வாசித்து பாருங்க. இந்த பகுதி என்ன சொல்லுதுன்னா, எருசலேமில் இருந்த கிறிஸ்தவர்களுக்கு, விசுவாசிகளுக்கு, பரிசுத்தவான்களுக்கு தர்ம பணத்தை சேகரித்து அதை கொண்டு போய் அவர்கள் கொடுக்கிற ஊழியத்திலே பவுல் இருந்தாருங்க. அதை குறித்து தான் இங்கே பேசுகிறாருங்க. ஒரு பெரிய பஞ்சம். இந்த பஞ்ச காலத்தில் பரிசுத்தவான்கள் மடிந்து போகக்கூடாது, விசுவாசிகள் மடிந்து போகக்கூடாது என்று நல்ல நோக்கத்தில் பவுலடிகள் சபைகளிலே பல சபைகளுக்கு போய் தர்ம பணத்தை சேகரித்து அதை கொண்டு போய் கொடுக்கிற ஊழியத்தில் இருந்தாருங்க. அந்த விவரத்தில் தான் இதை பேசுகிறார். வேணா நீங்கள் ரோமர் 15ஆம் அதிகாரம் 25, 26, 27 வாசி பார்க்கலாம். இதனுடைய பின்னணி அங்கே இருக்கு பாருங்க. இப்பொழுதோ பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும் காரியமாக நான் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ண எத்தனமாக இருக்கிறேன். மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ளவர்கள் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கிற தரித்திரருக்காக சில பொருள் சகாயம் செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறார்கள். இப்படி செய்வது நல்லது என்று எண்ணினார்கள். இப்படி செய்கிறதற்கு அவர்கள் கடனாளியும் இருக்கிறார்கள். எப்படி என்றால், புறஜாதியார் அவர்களுடைய ஞான நன்மைகளில் பங்கு பெற்றிருக்க சரீர நன்மைகளால் அவர்களுக்கு உதவி செய்ய இவர்கள் கடனாளிகளாய் இருக்கிறார்களே. பாத்தீங்களா? அப்படின்னு பேசுறாங்க. தர்ம சகாய தர்ம பணத்தை குறித்து விசுவாசிகள் கொடுப்பதை குறித்து பேசுகிறாரு. அப்படின்னா இப்போ பழைய ஏற்பாட்டில் இந்த தசமபாகத்தை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வசனத்தை வாசிப்போம். அது குறித்து கடைசி குறிப்பிலும் சொல்ல உங்களுக்கு. லேவியராகம் 27:30 வாசிங்க. தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது. தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்குரியது. அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. அப்படின்னா யாருக்கு கொடுக்க வேண்டும் பார்த்துட்டு வரோம். அதுல முதல்ல கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். அப்படின்னா இன்னொரு பகுதியை சுட்டி காட்ட விரும்புகிறேன். கர்த்தர் காண்பிக்கிறவர்களுக்கு கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு கொடுக்கிறோம் என்றால் கர்த்தர் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று காட்டுகிறாரோ அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அர்த்தங்க. யாரு காட்டுறாரு? என்னாகமம் 18ஆம் அதிகாரம் 21, 24. என்னாகமம் 18, 21, 24. இதோ லேவியின் புத்திரர் ஆசாரிப்பு கூடாரத்தின் பணிவிடையை செய்கிற அவருடைய வேலைக்காக இஸ்ரவேலர்களுக்குள்ளவை எல்லாவற்றிலும் தசமபாகத்தை அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுத்து, லேவியர்களுக்கு கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு செலுத்த வேண்டும். 24. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் படைப்பாகிய தசமபாகத்தை லேவியருக்கு சுதந்திரமாக கொடுத்தேன் என்று ஆண்டவர் காட்டுறாருங்க. யாரு கொடுக்க வேண்டும்? லேவியர்களுக்கு, கர்த்தருடைய ஊழியர்களுக்கு, முழு நேரமாக கர்த்தருக்கு சேவை செய்கிற ஊழியர்களுக்கு செலுத்த வேண்டும் அப்படின்னு திட்டமாக சொல்றாருங்க. இப்போ கர்த்தருக்கு கொடுக்கணும், கர்த்தர் காண்பிக்கிறவர்களுக்கு கொடுக்க வேண்டும், இந்த முழு நேரமாக கர்த்தருடைய பணியை செய்கிறவர்களுக்கு கொடுக்க வேண்டும். வேதம் திட்டமாக இருக்குதுங்க. இப்போ அப்படி நடந்திருக்கிறதா? அப்படின்னா நடந்திருக்கிறது. நெகேமியா 13:10 கொஞ்சம் வாசிங்க. 13:10. பின்னையும் லேவியருக்கு அவர்கள் பங்குகள் கொடுக்கப்படவில்லை என்பதையும், பணிவிடை செய்கிறவர் லேவியரும் பாடகரும் அவரவர் தங்கள் வெளிநிலங்களுக்கு ஓடி போனார்கள் என்பதையும் நான் அறிந்து கொண்டேன். இப்போ கர்த்தருக்கு பணிவிடை செய்த லேவியர்கள் தங்கள் ஊழியத்தை விட்டு விலகி போய்விட்ட. ஏன்? அவர்களுக்கு காணிக்கை கொடுக்கப்படவில்லை, எந்த விதமான வருமானம் இல்லை. விளைவு ஊழியமே நின்று போய்விட்டது. ஆக ஊழியம் தொடர வேண்டும் என்றால் கர்த்தர் காண்பித்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஆதாரம் இங்கே இருக்கிறது. அதோடு நிற்க வேண்டாம். 12, 13 வாசிங்க. அதே அதிகாரத்தில்
அப்பொழுது யூதர் எல்லாரும் தானியம், திராட்சரசம், எண்ணெய் என்பவைகளில் தசம பாகத்தை பொக்கிஷ அறைகளில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது நான் ஆசாரியனாகிய செலோமியாவையும் வேத பாரகனாகிய சாதோக்கையும் லேவியரில் பெதாயாவையும் இவர்களுக்கு கைத்துணையாக அமர்த்தனியாவின் குமாரன் சக்கூரின் மகனாகிய ஆனானையும் பொக்கிஷ அறைகளின் மேல் விசாரிப்புக்காரராக வைத்தேன். அவர்கள் உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணப்பட்டார்கள். ஆகையால் தங்கள் சகோதரருக்கு பங்கிடுகிற வேலை அவர்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டது. அப்போ காணிக்கை சேகரிப்பது, சேர்த்து வைப்பது, அதை பராமரிப்பதற்கென்று வேலையாட்கள் நியமித்து அவர்கள் உண்மையாயிருந்தது விவரமெல்லாம் இருக்குதுங்க. ஆகவே வேதம் திட்டமா இருக்கிறது. சரிங்க, இந்த பண்டக சாலைன்னு மல்கியா 3:10 வாசித்தோம். அடுத்தது இங்கே அந்த பொக்கிஷ அறை அப்படின்னு வாசித்தோம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆலயத்தின் ஒரு பகுதி இதற்கென்றே அவர்கள் வைத்திருந்தார்கள். இதை குறித்து நீங்கள் எசேக்கியா ராஜாவின் நாட்களில் நடந்த நிகழ்ச்சி கூட நம்ம பார்க்கணும், அதையும் விவரமாக பார்க்கணும். நீங்கள் 2 நாளாகமும் 31, 11, 12 பாருங்களேன். அப்பொழுது எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்தில் பண்டக சாலையை ஆயத்தப்படுத்த சொன்னான். அவர்கள் அவைகளை ஆயத்தப்படுத்தின பின்பு அவைகளிலே காணிக்கைகளையும் தசம பாகத்தையும் பரிசுத்தம் பண்ணப்பட்டவைகளையும் உண்மையாய் எடுத்து வைத்தார்கள். அவைகளின் மேல் லேவியனாகிய கொனனியா தலைவனும் அவன் தம்பியாகிய சிமேயி இரண்டாவதுமாய் இருந்தான். பார்த்தீங்களா, எசேக்கியா ராஜா நாட்களிலே ஆலயத்தின் ஒரு பகுதி இதற்கென்றே பண்டக சாலையாக, பொக்கிஷ அறையாக இருந்தது. அதற்கு கண்காணிகளும் வைத்திருந்து அவர்கள் பராமரித்தார்கள். ஆலயம் சம்பந்தமான வேலைக்கு, ஊழியத்துக்கு அதை செலவழித்தால் உண்மையாக இருந்தார். அவத்த ஆரம்பத்தில் சொன்ன ஊழியக்காரர்கள் காணிக்கை வாங்குவது மட்டுமல்ல, அதை செலவழிப்பதில் உண்மையாக இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு போக மீதமானதை சுவிசேஷத்துக்கு, மிஷினரி பணிக்கு, ஏழை எளிய மக்களுக்கு, அப்படி நற்கிரிகளை நம்ம சபைகள் செய்யணுங்க. ஸ்தோத்திரம். அதுதான் ரொம்ப முக்கியம். அது இல்லாதனால தான் இன்றைக்கு நம்மை பார்க்கிற விசுவாசிகள் அல்ல அநேகர் வித்தியாசமாக பேசுகிறார்கள். அதுக்கு இடம் உண்டாகிவிட்டது. ஆகவே ஊழியர்கள் ஆடம்பர வாழ்க்கை வாழக்கூடாது. ஸ்தோத்திரம். அதெல்லாம் விசுவாசிகள் கவனிக்கிறார்கள் என்பதே மனதில் வைக்கணும். நீங்கள் ஆடம்பரமாக ஜீவிப்பது, ஊழியரை நம்ம விசேஷப்படுத்திக் கொள்வது, விசுவாசிகளை விட நாம் ரொம்ப மேலானது என்று விசேஷப்படுத்திக் கொள்வது, குடும்பத்துக்காக வாழ்வது, குடும்ப சொத்தாக மாற்றுவது தவறு தவறு. ஆக இந்த நிலைமை மாறினாதான் அவங்க மாறுவாங்க. கவனிங்க. அப்புறம் நீங்கள் நெகேமியா 10ஆம் அதிகாரம் 38, 39 ரெஃபரன்ஸ் வச்சுக்கிடுங்க. இதே போல் நெகேமியா நாட்களிலும் அவர்கள் வரவைத்து கணக்கு பார்த்து அது உண்மையாக செய்தார்னா இங்கேயும் பார்க்குறான். அப்படித்தான் புதிய ஏற்பாட்டு காலத்தில் தேவாலயம் இருந்தது. தேவாலயத்தில் இப்படி காணிக்கை செலுத்தக்கூடிய இடம் இருந்தது. அதை தான் நம்ம மார்க் 12 வாசித்தோம். ஆண்டவர் இயேசு அங்கே உட்கார்ந்திருந்து காணிக்கை போடுறதை பார்த்து கொண்டிருந்தாருன்னா அப்படி ஒரு விசேஷத்த இடம் இருந்திருக்கிறது இல்லையா? புதிய ஏற்பாட்டு காலத்திலும் இயேசுநாதர் இருந்த நாட்களிலே காணிக்கை செலுத்தினார்கள். அந்த காணிக்கை குறித்த கர்த்தர் அந்த விதவை குறித்து பேசினாரு. முதல்ல வாசிக்க கேட்டோம். ஆக பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, ஆண்டவருக்கு கொடுக்கிற அந்த காரியங்களில் வேதம் தெளிவாக இருக்கிறது. அது மட்டும் கிடையாதுங்க. ஆண்டவர் இயேசுவுக்கு அநேகர் ஊழியம் செய்தார். ஸ்திரீகள் தங்கள் ஆஸ்திகளினால் ஊழியம் செய்தார்னு வருது. அது மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே இப்படிப்பட்ட காணிக்கைகளை பராமரிப்பதற்கு யூதாசை நியமித்து வைத்திருந்தார். அதுவும் இருக்குதுங்க. யோவான் 13:29 வாசிங்க. யூதாஸ் பணப்பையை வைத்துக் கொண்டிருந்தபடியினால் அவன் போய் பண்டிகைக்கு தேவையானவைகளை கொள்ளும்படிக்காவது, தரித்திரருக்கு ஏதாயிலும் கொடுக்கும்படிக்காவது இயேசு அவனுடனே சொல்லியிருப்பார் என்று சிலர் நினைத்தார்கள். அப்போ வருகிற அந்த காணிக்கைகளை பராமரிப்புக்கு யூதாசை கர்த்தர் நியமித்திருந்தார் என்றால் அந்த காணிக்கைகள் கர்த்தர் இயேசு தடை செய்யவில்லை அப்படின்னு நமக்கு புரியுதுங்க இல்லைங்களா? இப்போ ஊழியம் நடக்கணும் இல்லை. ஆகவே சேர்த்து வைத்து கொண்டு பேங்க் பேலன்ஸை வைத்து அதனால ஊழியம் செய்யறதில்லை. கர்த்தர் கொடுக்கிறதை வாங்கி கர்த்தருக்கு செலவழித்து அப்படி வாங்குவதில் உண்மையாயிருங்கள், கொடுப்பதில் உண்மையாயிருங்கள். இயேசுநாதர் நாட்களிலும் அவர் அதை தடை செய்யவில்லை. அப்போஸ்தலர் நாட்களில் அப்படியே வந்தீங்கன்னா அப்போஸ்தலர் நாட்களில் காணிக்கைகள் கொண்டு வந்தார்கள்.
அவர் பாதத்தில் வைத்தாங்கன்னு இருக்குதுங்க. காணிக்கை செலுத்தினார்கள் இருக்குது. நீங்கள் அப்போஸ்தலர் 4:35. அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள், அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது, அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. பார்த்தீங்களா இல்லைங்களா? அப்போ அப்போஸ்தலர் நாட்களிலும் காணிக்கை செலுத்தினார்கள், அப்போஸ்தலர் பெற்றுக்கொண்டால். அப்படித்தான் ஊழியம் நடந்திருக்கிறது. பவுல் ஒரு இடத்துல சொல்லுவார் பாருங்க, வேலையால் கூலிக்கு பாத்திரவனா இருக்கிறான் இல்லையா? அப்போ காணிக்கை பெறுவது, ஊழியம் செய்கிறவர்கள் அவர் காணிக்கை பெறுவது வேதத்தின் அடிப்படையிலானது ங்கிறதுக்கு அடையாளங்க. இப்போ வாசிங்க நீங்க 1 தீமோத்தேயு 5:18 வாசிங்க பார்க்கலாம். 5:18. போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக என்றும் வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றும் வேத வாக்கியம் சொல்லுகிறதே அப்படின்னு சொல்றாரு. போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக, வேலையால் கூலிக்கு பாத்திரம். இதே கருத்தை 1 கொரிந்தியர் 9:12 சொல்லுவார். ரெஃபரன்ஸாக வச்சுக்கிடுங்க. அது மட்டுமல்ல, ஒரு சபையார் இவருக்கு காணிக்கை கொடுக்க அந்த காணிக்கையை மனப்பூர்வமாக வாங்கியவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அதுவும் இருக்குதுங்க. பிலிப்பு சபையாரை குறித்து பார்க்குறோம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 14:16 முதல்ல வாசிங்க. ஆகிலும் நீங்கள் என் உபத்திரவத்தில் என்னோடு உடன்பட்டது நலமாய் இருக்கிறது. நான் தெசலோனிக்கையில் இருந்த போதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். அவர் காணிக்கை பெற்றார். அதை ஒரு பலியாக அவர் வாங்கினார். அவர் வாங்கி பெற்றவர்களை ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதம் தான் 4:19. ஆண்டவருக்கு கொடுக்கிறவர்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். இதை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சபை நீங்கள் தாங்குகிறீர்களா? ஊழியர்களை தாங்குகிறீர்களா? கர்த்தருக்கு என்று மனப்பூர்வம் கொடுக்கிறீங்களா என்றால், அப்படி கொடுக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தையும் வாசிப்போம். 4:19. என் தேவன் தம்முடைய ஐசுவரியத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். என்ன சொல்றாரு பாருங்க, என் குறைச்சலில் 2 தரம் நீங்க உதவி செய்யுங்க. நீங்க ஏதோ கொஞ்சம் குடிச்சிங்க, என் குறைச்சலில் 2 தரம் உதவி செய்யுங்க. ஆனால் ஆண்டவர் உங்களை எப்படி ஆசீர்வதிப்பார்? அதற்கு அவர் எப்படி ஆசீர்வதிப்பாரா? அவருடைய மகிமையின் ஆசீர்வாதத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் நிறைவாக்குவார். அப்படின்னா ஆண்டவருக்கென்று ஒரு கலசம் தண்ணி கொடுத்தால் அதன் பலனை அனுபவமாக போவதேன்னு சொன்னாரு. அப்போ வானத்தின் பலகணிகளை சிறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வதிப்பார்னு மல்கியா 3:10 உண்மையான வசனங்க. இப்போ ஆண்டவருக்கென்று கொடுத்ததை கர்த்தர் மறக்க மாட்டார். ஒருவேளை நினைக்கலாம், நான் ஆண்டவர் பல வருஷமாக இவ்வளோ கொடுத்து இந்த ஊழியத்தை தாங்குறேன், அநேக ஊழியர்களை தாங்குறேன், அநேக ஊழியங்களை தாங்கி கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையிலே இதெல்லாம் நடக்கலை என்றெல்லாம் விரக்தி இருக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு சொல்றாருங்க, உங்களுக்குன்னு ஒரு வசனம். எபிரேயர் 6:10 வாசிக்க பார்க்கலாம். எபிரேயர் 6:10. ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுவதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. பாத்தீங்களா? இது கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். திரும்ப கொடுப்பார் உங்களுக்கு. ஸ்தோத்திரம். பொருளாதார ஆசீர்வாதம் மட்டுமல்ல, ஆவிக்குரிய நன்மைகளை கொடுத்து, சமாதான சந்தோஷத்தை கொடுத்து, இழந்து போனதை திரும்ப தந்து கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். அவருக்கு கொடுத்த ஒருவரும் தரித்திரராய் போனதே கிடையாது. ஆகவே இதை விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு கொடுத்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். கொடுத்தவர்கள் அவசரப்படாதீங்க, ஏற்ற நேரத்தில் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். அவர் நல்லவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பகுதி நேரமாக ஊழியம் செய்கிறவங்க என்னை பொறுத்தவரையிலும் காணிக்கை நீங்கள் வாங்காமல் இருந்திருப்பது நல்லது. பகுதி நேர ஊழியர்கள் காணிக்கை பெறாமல் இருப்பது நல்லது. ஏன்னா உலகத்தில் வேறு வருமானம் இருக்குது உங்களுக்கு. ஒருவேளை அப்படி கொடுத்தாலும் அதை நீங்கள் ஊழியத்துக்காக செலவழியுங்கள் என்பது என்னுடைய கருத்தாகவும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். ஆகவே சபைக்கு கொடுங்க, கர்த்தருக்கு கொடுங்க, அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரிகளையும் செலுத்துங்க. ஏனென்றால் மத்தேயு 22:21 சொல்கிறது, தேவனுக்கும் ராயனுக்கும் செலுத்துங்கள் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? வாசிக்கலாமா? 22:21. ராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள், தேவனுக்கும் செலுத்துங்க அப்படின்னு நம்ம இருக்கணும்னு சொல்றாரு. ஆகவே இந்த பண விஷயங்களிலே, வருமானங்களிலே ஊழியர்களாகட்டும் விசுவாசிகளாகட்டும் உண்மையாயிருங்கள்.
நேர்மையாக இருப்பதன் அடையாளம் கொடுப்பது என்பது முதல்ல பார்த்தோம். ஆகவே இந்த விஷயங்களில் உண்மையாக இருங்க. ஸ்தோத்திரம். உண்மையாக இருந்தீங்கன்னா உலக எஜமா ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தால் பரலோக எஜமா 2 ஆசீர்வாதத்தை கொடுப்பாருங்க. ஒரு நாள் குறை வைக்கவே மாட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, 3வது முதல்ல பார்த்தோம் கொடுப்பதுக்கான காரணங்களை குறித்து நம்ம பார்த்தோம். 2வது பார்த்தோம் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம். 3வது அந்த கொடுப்பதுக்கான எடுத்துக்காட்டுகள், கொடுப்பதுக்கான எடுத்துக்காட்டு, எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கிவிங். இப்போது ஒரு 2 பேரை வேதத்திலேருந்து பழைய ஏற்பாடுலேருந்தும் அப்புறம் புதிய ஏற்பாடு காண்பிக்க விரும்புகிறேன். இப்படி கொடுத்தவர்களை குறித்து ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வசனம். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலோமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்குக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். ஆபிரகாம் அந்த லோத்தையுடைய மனைவி பிள்ளைகளையும் யுத்தம் செய்து மீட்டு கொண்டு வருகிறார். சோதமிலிருந்து கொண்டு போயிட்டாங்க, யுத்தம் பண்ணி கொண்டு வந்துட்டாருங்க. வருகின்ற வழியிலே மெல்கிசேதேக், சாலேம் என்ற ராஜாவாகிய மெல்கிசேதேக் சந்திக்கிறார். அந்த மெல்கிசேதேக் இவரை ஆசீர்வதிக்கிறார் இல்லையா, அப்பத்தையும் ரசத்தையும் கொடுத்து. அதற்கு அந்த இடத்துல தான் ஆபிரகாம் மெல்கிசேதேக்குக்கு தசமபாகம் கொடுத்தார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்படின்னா கிட்டத்தட்ட இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா 4000 வருஷத்துக்கு முன்பே இப்படி பரிசுத்தவான்கள் தசமபாகம் செலுத்தினார்கள் விவரம் இருக்குது பாருங்க இல்லையா. ஆபிரகாம் தசமபாகம் செலுத்தினார். இதை குறித்து புதிய ஏற்பாட்டிலும் விவரம் இருக்குது. நீங்கள் எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 4 வாசிங்க பார்க்கலாம். அதுதான் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு ரெண்டுமே கம்பேர் பண்ணி உங்களுக்கு போதிக்கிறேன். ஏதோ பழைய ஏற்பாடை மட்டும் சொல்ல பாருங்க. இவன் எவ்வளவு பெரியவனாய் இருக்கிறான் பாருங்கள். கோத்திர தலைவனாகிய ஆபிரகாம் முதலாய் கொள்ளையிடப்பட்ட பொருள்களில் இவனுக்கு தசமபாகம் கொடுத்தான். பார்த்தீங்களா, அது ஒருத்தங்க சொல்றார். அப்படின்னா மெல்கிசேதேக்கின் மூலம் ஆவிக்குரிய நன்மைகளை பெற்றுக்கொண்டவர் ஆபிரகாம். அப்படிங்களா, அந்த அப்பமும் திராட்சரசன்னா ஆவிக்குரிய நன்மைகளுக்கு அடையாளம். அவருக்கு தசமம் கொடுத்தார் என்றால் நீங்கள் ஆசீர்வாதம் பெறுகிறவருக்கு பெறுகின்ற இடத்திலே உங்கள் காணிக்கைகளை செலுத்தணும், தசமபாகத்தை. அப்படின்னா நீங்கள் எந்த சபையில் அங்கமாக இருக்கிறீர்களோ, எந்த சபையில் திருவிருந்து பெறுகிறீர்களோ, சோத்திரம், அந்த திருச்சபைக்கு தசமபாகம் உரியது என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. அதை நீங்கள் மனசு, அதான் முதல்ல சொல்லிட்டு, கர்த்தர் கொடுக்க வேண்டும், கர்த்தர் காண்பிக்கிற கொடுக்க வேண்டும் அப்படின்னு. அது மட்டும் இல்லை, கர்த்தர் காண்பித்த இடத்திலே செலுத்தணும். தசமபாகம் காணிக்கைங்கிறது சபைக்குரியதாகவே தான் பண்டசாலை கொண்டு வாங்கன்னு சொன்னார்னு மல்கியா 3:10 வாசித்தோம். வேதம் தெளிவாக இருக்கிறதுங்க. அதே நேரத்தில் கூடவே இதில் அதை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் உண்மையாக இருக்கணும், ஊழியத்துக்கு செலவழிக்கணும், சொந்தத்துக்கென்று செலவழித்து சுயநலவாதிகளாக பொருளாசை இருக்கக்கூடாது என்பதும் கூடவே சொல்கிறேன் உங்களுக்கு. அதையும் மனசில் வைக்கணுங்க. ஸ்தோத்திரம். என்றால் இந்த ஆபிரகாம் மூலம் நம்ம ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள்கிறோம் இல்லைங்களா. ஆசீர்வாதத்தை பெறுகிற இடத்துக்கு நாம் காணிக்கைகளை செலுத்தணும். சரிங்க. அப்புறம் ஆபிரகாமின் பேரன் யாக்கோபு தசமபாகம் செலுத்தியிருக்கிறார். அதை வாசிக்கலாமா? ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 20, 21, 22. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தின கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான் என்று யாக்கோபு பதானராமுக்கு போகிற இடத்துல ஆண்டவரை சந்தித்த இடத்துல இந்த பொருத்தனை பண்றாருங்க. என்றால் நிச்சயமா யாக்கோபு தான் பொருத்தனை நிறைவேற்றி தசமபாகம் செலுத்தியிருப்பார், சந்தேகமே கிடையாதுங்க. என்பது ஆபிரகாம் யாக்கோபு என்ற முற்பிதாக்கள் தசமபாகம் செலுத்தி இருக்கிறார்கள் என்கிற விவரம் திட்டமாக இருக்கிறது. என்றால்
தேவனுடைய முறைமைகளில் ஒன்று இந்த தசமபாகம். காட்ஸ் மெத்தட். கவனிக்கணுங்க, தேவனுடைய முறைமைகளில் ஒன்று. தேவனுடைய மனிதர்கள் இது பழக்கமாக வைத்திருந்தார் இல்லையா? த பிராக்டிஸ் ஆஃப் காட்ஸ் பீப்புள் இல்லைங்களா? அதை பழக்கமாக வச்சுருந்துருக்கான் அப்படின்னு ஆபிரகாமோனும் யாக்கோபனும் பார்க்குறோம் நம்ம. ஒன்று. இன்னொன்று, இது ஆபிரகாம் யாக்கோபு காலத்தில் தசமாக என்பது காணிக்கை என்பது ஒரு கொள்கையாக இருந்தது, பிரின்சிபல் கொள்கையாக இருந்தது. அதை மோசே நாட்களில் ஆண்டவர் பிரமாணமாக கொண்டு வராரு, சட்டமாக கொண்டு வராருங்க இல்லையா? நீங்கள் அதை தான் நம்ம லேவியராகமம் 27:30 வாசிக்க கேட்டோம். பிரமாணமாகவே கொண்டு வரார். அந்த பிரமாணத்தை தான் நீங்கள் ஏன்பா செய்யலை, தவற விட்டுட்டீங்கன்னு மல்கியா கண்டனம் பண்ணுறாங்க. அதுதான் 3:10. அது கொள்கையாக இருந்தது. மோசே நாட்களிலே அதை பிரமாணமாக கொண்டு வந்தார். அந்த பிரமாணத்தை கடைபிடிக்காத பொழுது மல்கியா அவர்களை கடிந்து கொண்டார். அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டிலும் அது தொடர்கிறது. பிரமாணத்திலையும் பிரமாணத்தை கொடுத்து பிறகு அது புதிய ஏற்பாட்டு காலத்தை தொடர்ந்து வர்றது குறித்தா இவ்வளோ விவரத்தை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? இப்போ அதுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் லூக்கா 11:42. 11:42. பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒர்த்தலாம் மறுக்கொழுந்து முதலிய சகலவித பூண்டுகளிலும் தசமபாகம் கொடுத்து நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டு விடுகிறீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. விடாதிருக்க வேண்டும். கர்த்தர் சொன்ன, இயேசுநாதர் சொன்னதுங்க அது. இப்போ பழைய ஏற்பாட்டில் கொள்கையா இருந்து பிரமாணமா சட்டமாய் மாறி அந்த கொள்கை புதிய ஏற்பாட்டில் தொடர்ந்து வருகிறது. அதைத்தான் ஆண்டவர் சொல்றாருங்க. என்றால் இந்த கொடுப்பது, தசமாகம், காணிக்கை செலுத்துவது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டு முறைமை. திட்டமா வேதம் இருக்கிறதுங்க. ஸ்தோத்திரம். ஆகவே அருமையான கத்திரி பிள்ளைகளே, இதை கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இந்த சத்தியத்தில் நாம் உண்மையாயிருந்து நேர்மையாயிருந்து கர்த்தருக்கு கொடுத்து கனம் பண்ணும் பொழுது உங்களுடைய பண்டகசாலை களஞ்சியமெல்லாம் பூர்ணமாய் நிறம் என்ற வார்த்தை நிறைவேறும். ஆண்டவர் சொன்ன அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி மடியிலே போடுவான்னு சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்பதை இதன் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம். ஆகவே கேட்கிற கத்திரி பிள்ளைகளை செலுத்தலைன்னா தான் ஸ்தோத்திரம், நாம் அவரை வஞ்சிக்கிறோம் என்பதையும் மறக்கக்கூடாது. இப்போ மிக முக்கியமாக இது வரலும் நம்ம பார்த்ததெல்லாம் சேர்த்து கொடுப்பதை குறித்து புதிய ஏற்பாடு சொல்லப்பட்ட சில முக்கியமான இடத்தை காட்டணும். அதாவது இன்சைட்ஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதே போல் கொடுப்பதை குறித்த ஒரு விவரங்கள், அதை கொஞ்சம் நம்ம அப்படியே வரிசைப்படுத்துகிறோம் பாருங்களேன். உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கேளுங்க. இதுவரை நம்ம டீச் பண்ணதை அப்படியே ஒரு விவரமாக வரிசையாக 1 2 3 சொல்கிறேன். இதை கேளுங்க, இதை ஃபாலோ பண்ணுங்க. கர்த்தர் ஒரு குறை அப்பா அவங்களுக்கு வைக்க மாட்டார். நம்பர் 1, கொடுப்பது குறித்து புதிய ஏற்பாடு சொல்லப்பட்ட ஸ்தோத்திரம் மிக முக்கியமான கவனிக்க வேண்டியவை. அதான் இன்சைட், கவனிக்க வேண்டியவை. நம்பர் 1, 2 Corinthians 8:5 படி முதலில் நம்மை கொடுக்க வேண்டும். 2வது தான் நம் பொருள். அப்படியே வாசிங்க பார்க்கலாம். 2 Corinthians 8:5. மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். முன்பு கர்த்தருக்கு இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து பிறகு தாங்க நம் காணிக்கை. நிறைய பேர் பாருங்க, காணிக்கை கொடுத்து கோயிலுக்கு வரமாட்டாங்க. காணிக்கை வந்து சேரும், ஆள் வந்து சேராது. அதை ஆண்டவர் ஏற்க மாட்டார். கண்டிப்பாக கர்த்தர் சொல்றார், நீ முதலில் உங்கள் இருதயத்தை ஆண்டவரை ஆராதிக்கணுங்க. ஸ்தோத்திரம். கொடுப்பது என்பது அது ஒரு ஆராதனை. வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் 16 வாசிங்க பார்க்கலாம். கொடுப்பது என்பது ஒரு ஆராதனை. ஆகத்தான் முதல்ல உங்கள் இருதயம் நீங்க ஆலயத்துக்கு வரணும். 2வது தான் காணிக்க. அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். இப்படிப்பட்ட பலிகள் அப்படின்னா ஸ்தோத்திரம் ஆராதனை அப்படின்னு அர்த்தம். ஆகவே முதலில் உங்கள் இருதயம் நீங்கள், 2வது உங்கள் காணிக்கை. நம்பர் 2, நாம் கவனிக்க வேண்டியது 2வது
சொல்லப்பட்டதை காட்டிலும் அதிகம் செலுத்த வேண்டும். அதாங்க புதிய ஏற்பாடு. இப்போ வாசிப்போம் 2 கொரிந்தியர் 8:3. மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். அப்படின்னா கூறப்பட்டதை காட்டிலும் அதிகமாய் அதையும் மனசில் வைக்கும். உங்களால் ஆனதை செலுத்தணும். 3வது, நாம் கொடுப்பது என்பது அது ஒரு முறையாக இருக்க வேண்டும் இல்லையா? நம்பர் 3 முறையாக இருக்க வேண்டும். அப்புறம் உதார்த்தமாக இருக்க வேண்டும். நீங்கள் 8:2 கூட வாசிங்களேன். 8:2. அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடி தரித்திரம் உடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மிகுந்த உதாரத்துவமாய். இட் should be generous. இதை மனசில் வைக்கணுங்க. புதிய ஏற்பாடு விவரமா இருக்குதுங்க. அப்புறம் 5வது பாருங்க, கடமைக்காக அல்ல. அதான் முதல்ல சொன்னது, ஆப்ளிகேஷன் கிடையாதுங்க, கட்டளை. கடமைக்காக செலுத்தக்கூடாது. 6வது, ஸ்தோத்திரம், மத்திய 6ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வசனத்தில், ஸோ அது ரகசியமாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாருங்க இல்லையா? அது ரகசியமாக இருக்க வேண்டும். இட் should be பிரைவேட்டுங்க. அதுக்கு என்ன சொன்னாருங்க? வாசி பார்க்கலாம். 6ஆம் அதிகாரத்தில் 2-4 வசனம். ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதியிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமா இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவுது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாதாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். பார்த்தீங்களா? அப்ப நாம் கர்த்தருக்கென்று செலுத்துவதாகட்டும், தான தர்மங்களாகட்டும், எல்லாம் ரகசியமா இருக்கணுங்க. நம்ம ஒருபோதும் அதை தூற்றக்கூடாது, பிரபலப்படுத்தக்கூடாது என்பதையும் மனதில் வைக்க வேண்டும். கடைசியாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல, கொடுப்பது என்பது நாம் கர்த்தருக்கு உரியவர்கள் என்பதின் அடையாளம். தான் சங்கீதம் 50:12 வாசித்தோம், கர்த்தருக்குரியவர்கள். ஆகவே நீங்கள் கர்த்தருக்கென்று கொடுத்து கர்த்தருக்கு உரியவர்களாயிருங்கள். எல்லாவற்றை காட்டிலும் கொடுப்பதில் நமது ஆண்டவரை மிஞ்ச யாராலும் முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு பரலோகத்தின் சகல மேன்மையும் இழந்து நமக்காக இந்த பூலத்துக்கு வந்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகி சிலுவையின் மரணவர்ந்த தன்னை தாழ்த்தினார். எதற்காக? நம்மை ஐஸ்வர்யங்களாய் மாற்றுவதற்கு அவர் தரித்திரரானார். இப்போ அப்படின்னா சிலுவை மரணம் எதுக்குன்னா பொருளாதார ஆசீர்வாதத்தை சொல்லுங்க, அதெல்லாம் வரும். முதல்ல சோத்திரம், இந்த ஐஸ்வர்யங்கிறது ஆவிக்குரிய ஐஸ்வர்யங்கள், ரட்சிப்பு, சந்தோஷம், சமாதானம், ஆக நித்திய ஜீவன், பரிசுத்தம், வரங்கள், கனிகள், இப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஐஸ்வர்யங்களை கொடுப்பதற்கு இயேசு தரித்திரராய் போனார். அது கேட்குற கத்திரி பிள்ளைகளே, நீங்கள் நிறைய கொடுக்கலாம், ஆலயத்து கட்டலாம், ரட்சிப்பு பெற்றிருக்கீங்களா? நித்திய ஜீவன் பெறுவோங்கிற நம்பிக்கை இருக்குதா உங்களுக்கு? ஆவிக்குரிய சமாதான சந்தோஷம் இருக்குதா? அதுதான் முக்கியம். அதற்காகத்தான் இயேசு உலகத்துக்கு வந்து தம்மை தரித்திரராக்கி நம்ம ஐஸ்வர்யங்களாய் மாற்றினார் சிலுவைக்கு போய். மட்டுமல்ல, நமது சாபங்கள்லாம் போக்குவதற்கு அவர் சிலுவை மரத்திலே சாபத்தை ஏற்றார். ஆகவே தான் சொன்ன, இயேசுவை போல அவருக்கு மீறி கொடுப்பதுக்கு உலகத்தில் ஒருவராலும் கூடாது. அப்படி தம்மை தாமே அர்ப்பணித்த ஆண்டவரை பாருங்கள். ஆகவே பிதாவாகிய தேவன் குமாரனை உலகத்துக்கு கொடுத்தார். குமாரனாகிய இயேசு தன் ஜீவனை கொடுத்தார். நாம் என்னத்தை ஆண்டவருக்கு சேர்த்து போகிறோம் என்பதை மனதில் வைத்து எந்த விதத்தில் ஆகிலும் நம்மை அர்ப்பணித்து இந்த உலகத்திலே கர்த்தருக்கென்று வாழ்வோம். கர்த்தர் கொடுத்த பொருளாதாரத்தை கர்த்தர் ஊழியத்தை செய்வோம், கர்த்தருக்கு பிரயோஜனப்படுத்துவோம். ஒரு குறை அப்பா நமக்கு வைக்க மாட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.